கடன் இல்லாத ஒரு வாழ்க்கையை நீங்க வாழ்றீங்க. சீட்டுங்கிறது அப்படி கிடையாது. ஒரு நிலையான தன்மையுடையது தான். அதனுடைய பாதுகாப்புங்கிறது இன்னும் பலமாக தான் இருக்கும். பிரச்சனைகளையும் சமாளிக்கிற பொறுப்பு அந்த கம்பெனியுடைய டைரக்டராக எங்களுக்கு நிறைய இருக்கு. ஒரு உமன் ஆண்டர்பிரனரா நீங்க அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நிறைய ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க மேம். ஒரு குரூப்ல 20 பேர் அப்படிங்கிறது நம்பர் மட்டும் இல்லை. சரி. ஒவ்வொரு குடும்பம், அந்த குடும்பம் அவங்களுக்கு என்ன வாழ்க்கையில தேவையோ அதுக்காக நம்ம ஒரு சிறு சேமிப்பா அதை நம்ம கிட்ட இருந்து ஆரம்பிக்கிறாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் நம்ம அந்த தொகையை சரியான நேரத்தில் சரியான முறையில் கொடுக்கறதுங்கிறது இந்த கம்பெனியோடைய நல்ல விஷயங்கள். சிறப்பாக பண்ணணும், சிறப்பான முறையில் வாடிக்கையாளர்களுடைய நம்பிக்கையை நம்ம காப்பாற்றி நம்ம கொண்டு வரணும் அப்படிங்கிறது. நிறைய பிரச்சனைகளோட நடக்கிற இந்த கம்பெனியில் ஒவ்வொரு பிரச்சனைகளையும் சமாளிக்கிற பொறுப்பு அந்த கம்பெனியோடைய டைரக்டராக எங்களுக்கு நிறைய இருக்கு. சரிங்க. ஸோ எந்த ப்ராப்ளம் வந்தாலும் அதை ஃபேஸ் பண்ணணுங்கிற ஒரு எண்ணமும் தைரியத்தோடையும் தான் இந்த கம்பெனியை நாங்கள் ரன் பண்ணுறோம். சரிங்க மேம். ஒரு உமன் ஆண்டர்பிரனரா நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க மேம்? ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். சரிங்க மேம். ஒவ்வொரு கஷ்டங்களையும் ஒவ்வொரு சவால்களையும் நீங்கள் சந்திக்கும் போதும் அதிலிருந்து நீங்கள் சிறப்பாக வெளியே வரும்போதும் ரொம்ப மகிழ்வாக இருக்கும். அதற்கு பின்னால் வலிகளும் வேதனைகளும் இருக்கும். சரிங்க மேம். அப்படி இருக்கிறத நம்ம பெருசாக எடுத்துக்காம நம்ம நடந்து போகிற பாதை நமக்கான பாதை. அதை நம்மளுடைய பெயரில் அது நடந்து போனாதான் நம்ம மிகப்பெரிய சந்தோஷமாக அதை வழி நடத்த முடியும். சரிங்க மேம். அந்த ஒவ்வொரு வலிகளும் ஒவ்வொரு வேதனைகளும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு இடத்துல உங்களை ஒரு பெருமையாவோ உங்களை ஒரு பாராட்டி தட்டி கொடுத்து கொண்டு போகிற ஒரு இடமா தான் அது அமையும். சரி. அதை நம்ம நினச்சி அதை சிறப்பாக வழி நடத்துறது நம்மளுடைய தனிப்பட்ட ஒரு விஷயமா நம்ம வச்சுக்கணும். எந்த ஒரு பெண்ணும் சமைக்கிறதுக்கும் குழந்தைகளை பார்த்துக்கிறதுக்கும் மட்டுமே அல்ல, அவங்கவுங்களுக்குள்ள தனித்திறமைகள் நிறைய இருக்கு. ஓகே. சின்ன சின்னதாக கூட நீங்கள் ஆரம்பிக்கலாம். சரிங்க மேம். பெரிய விஷயமா ஆரம்பிக்கணுங்கிறது ஸ்டார்டிங் பீரியடில் ரொம்ப கஷ்டம். உங்களுக்கான ஒவ்வொரு நம்பிக்கையும் என்னால் முடியுங்கிற ஒரு விஷயமும் எப்போ கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் சின்ன சின்ன வெற்றிகளையும் சின்ன சின்ன தோல்விகளையும் நீங்கள் கடக்கும்போது தான் அது வரும். அதை நீங்கள் முதல்ல உணர்ந்து ஃபீல் பண்ணி ருசிச்சு சாப்பிட்டு அதுக்கப்புறம் ஓகே நம்மளால முடியும்னு நிற்கும் போது இன்னும் நீங்கள் அதை சிறப்பாக செய்யறதுக்கான வழிமுறைகள் நீங்களே கண்டுபிடிச்சு அதை செய்ய முடியும். ஓகே. அதுக்கு பொறுமை, அதற்கு ஒரு விடாமுயற்சி, அதுக்கு ஒரு தன்னம்பிக்கை எல்லாமே ரொம்ப முக்கியம். இதை என்னுடைய வாழ்க்கையில் நான் என்னுடைய போராட்டங்களுக்கு அப்புறம் நான் எடுத்த முடிவு நம்ம ஒரு ஆண்டர்பிரனராக தான் இருக்கணும். அது எல்லாருக்கும் இன்ஸ்பிரேஷனாக அமையணும். சரிங்க. அப்படின்னு தான் நான் இதை ஆரம்பித்தேன். ரொம்ப சந்தோஷமாக அதை நான் ஃபீல் பண்ணுறேன். ஓகே மேம். மேம் இப்போ நிறைய பேங்க்ஸ் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் விட்டுட்டு மக்கள் ஏன் சிட் ஃபண்டில் போடணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க மேம்? சிட் ஃபண்டுங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுடைய சிறு சேமிப்புடைய ஆரம்பம் தான். ஓகே மேம். ஸோ நான் லோன் வாங்கிட்டு எல்லாமே பண்ணுவேன் அப்படிங்கிறத விட நம்ம ஒரு விஷயத்துக்காக நம்மளுடைய பணத்தை சேமிச்சு வெளியே கடன் இல்லாம வாழ்றதுக்கு நம்மளுக்கு உதவி பண்ணும். ஒண்ணு லோன் உங்களுக்கு போன உடனே கொடுத்துருவாங்க. சரி. பட் ஆனா சிட்டுங்கிறது உங்களுடைய சேமிப்பை தான் நீங்க கொடுக்குறீங்க. அதுக்கு 20 மாதம் அப்படிங்கும்போது உங்களுடைய தேவைக்கு எனக்கு எப்போ தேவையோ அப்போ கூட நம்ம எடுத்து ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் அமௌண்ட்டுங்கிறது சிட்டில் இருக்கும். சரி. அதை நீங்கள் அதை நீங்கள் சீட்டு போட்டு அதை எடுத்து நீங்கள் பண்ணும்போது கடன் இல்லாத ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ்கிறீங்க. ஓகே மேம். சரிங்களா? சரி. அப்போ அப்படி வாழும்போது உங்களுக்கான
உங்களுக்கான மற்ற செலவுகளையும் பார்க்குறதுக்கும் ஒரு சாதாரண ஒரு கூலி வேலை செய்கிறவன் கூட சீட்டு போட்டு வச்சு கடைசியாக அந்த பணத்தை வாங்கி ஒரு பெரிய ஒரு விஷயத்த செய்கிறதா நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், பார்த்துருக்கோம். ஸோ நிறையா இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், ஷேர் மார்க்கெட்ஸ் இது எல்லாமே பார்க்கும்போது இது எல்லாமே மார்க்கெட்டுடைய தன்மையை பொறுத்து தான் மாறும். சரிங்க. சீட்டுங்கிறது அப்படி கிடையாது, ஒரு நிலையான தன்மையோட இதுதான். சரிங்க. அதை வந்து நீங்க நம்பிக்கையா இருக்கிற கம்பெனிஸ்ல நம்பிக்கையா இருக்கிறவங்க கிட்ட போடும்போது அதனுடைய பாதுகாப்புங்கிறது இன்னும் பலமா தான் இருக்கும். சரி. உங்களுக்கு வீண் போகாது. ஸோ சிறப்பான ஒரு கம்பெனியா செலக்ட் பண்ணி போடுறதுங்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயம்.